வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மக்களுக்கான சில நல்பணிகளை செஞ்சிருக்கிறாரு. லைக் நீட் தேர்வுல இறந்தப்போ அந்த பெண் வீட்டிற்கு செஞ்ச நிதியுதவியா இருக்கட்டும், இல்ல வெள்ள நிவாரண பணிகளா இருக்கட்டும், பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நிதியுதவியா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணிருக்காரு ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு நல்ல தலைவரா தானே இருக்க முடியும். இது ரொம்ப சிக்கலான. நீங்க இரவு பாடசாலை அமைக்கிறீங்க. அனிதாவுடைய டெத்துக்கு நீங்க நேரடியா போனீங்க, எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இப்போ வெள்ளத்துக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி போய் நீங்க கொடுத்தீங்க, எல்லாம் பாராட்டும். ஆனால் சமூக மாற்றம் என்ன தெரியுங்களா? சாதி எதிர்ப்பு, சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக நிற்பது, மத அடக்குமுறைக்கு எதிராக நிற்பது, இது சமூக மாற்றம். தமிழ்நாட்டுல 100 ஆண்டுகளா நம்ம செய்யறோம். முதல்ல நீதி கட்சி ஆட்சிக்கு வரும்போது பெண்களுக்கான இடஒதுக்கீடு பேசுறாங்க. அப்ப இந்தியாவிலே வாக்குரிமை கிடையாது. பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கிற அந்த புத்திசாலித்தனம் எங்க இருந்து வருது? சாதிய கோட்பாடுகளுக்கு எதிராக நிற்பேன். அதுக்கு இதுவரை என்ன பேசினாரு? இவ்வளவு பண்ணார்ல, வாய்ஸ் அவுட் ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்காரா சொல்லுங்க? என்னைக்கு? இப்ப நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கல்ல கட்சிக்கு முன்னாடியே, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தானே செஞ்சீங்க இதெல்லாம். அப்ப அதை செஞ்சிருக்க வேண்டியதானே. நீங்க வர்றதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, மக்களை தான் இருக்க போறீங்க. ஆனால் நீங்க ஒரு பக்கம் நிக்கிறீங்க. நீங்க தமிழ்நாட்டுல டிவியும் கொடுப்பாங்க, சைக்கிளும் கொடுப்பாங்க, லேப்டாப்பும் கொடுப்பாங்க, சோறும் கொடுப்பாங்க, எல்லாம் கிடைக்கும். இங்க வந்து எல்லாரும் ஒன்னா நிக்கணும் அப்படின்றத சமத்துவபுரத்தை உருவாக்குவாங்க. ஒரு பக்கம் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் சமூக மாற்றம். பெண்களை உயர்த்திப்படி, பெண்கள் பேர்ல இன்னைக்கு வீடு கொடுக்கணும், கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, 2026ஆம் ஆண்டு நடத்திருக்க தேர்தலில் உதயநிதி முதல்வர் ஆவார் அப்படிங்கிற பேச்சு இருக்கு. ஒருவேளை விஜய் போட்டியிட்டார்னா உதயநிதியை அவர் வீழ்த்துவார்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படியான ஒரு வாய்ப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள எப்பவுமே கிடையாது. நீங்க திராவிட கட்சி புசுக்குன்னு எல்லாம் வந்துடுறது இல்லைங்க. மிக கடுமையான போராட்ட களத்துல நின்று தன்னை வளர்த்துக்கிட்டு நீங்க அந்த 60கள் காலகட்டம் மாணவர்களுடைய எழுச்சிகரமான மொழிப்போருக்கான காலகட்டம். அந்த மொழிப்போர் தான் அவரை வந்து இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. மாணவர்களுடைய எழுச்சிகரமான போராட்டம் அவங்க வந்தாங்க. அதுக்கு பிறகு எத்தனை பேர் கட்சி ஆரம்பித்தாங்க. எங்க அண்ணன் எங்க அத்தாத கத்தா சொல்லுங்க. எங்க அண்ணன் சீமான ஆரம்பிச்சாருன்னா அப்படியே குண்டலிக சக்தி எழுப்பி பேசுவாரு. பாவப்பட்டாது ஒரு தொகுதியில ஜெயிக்கவி, எங்க அண்ணனை மட்டுமா ஜெயிக்கவி, உருட்டு பிறகு ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான். ஏன் தமிழக மக்களை ஆதரிக்கலன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியும். தமிழ்நாட்டு மக்கள்லாம் சும்மா இல்லைங்க. 200 ஆண்டுகால அரசியல். நீங்க ரெட்டமலை சீனிவாசன் தாத்தா, அயோத்திதாச பண்டிதர் ஒரு 100, 130, 40 ஆண்டுகளுக்கு முன்பு தலித் விடுதலை, திராவிடர் விடுதலை, நீங்க இந்த வார்த்தையை கூட நம்ம தமிழக மக்கள் தெளிவா இருக்காங்க அப்படின்னா அதுல பாதி ரசிகர்கள் வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்றதுனால அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தெளிவா அவருக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? ஆனா ரசிகர் மன்றங்கள் கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க. ஒரு 4% ஓட்டு வரலாம், ஒரு 10 இடத்துக்கு ஜெயிக்கலாம், இதெல்லாம் நடக்கும். இது விஜயகாந்துக்கு நடந்துச்சுல. அடுத்தது வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு முதல்வருக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி அவர் முதல்வரானா அவருக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கிறதுனால ஆவாரு நீங்க? தகுதி என்பது மக்களுக்கு செய்யறது தான், சமூக நீதியா பேசுறது தான். ஒண்ணுமே தெரியாம தான் அரசியலுக்குள்ள வந்தாருங்க. அவங்க அப்பா வச்சுதான் உள்ள வந்தாரு. எனக்கு அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா வந்து எங்க அப்பா பேர சொல்லி நான் உள்ள வந்தேன், நான் பாட்டு உட்காரல. சனாதனத்தை எதுக்குற ஒரு வேலை நாங்க தான் கூப்பிட்டோம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தான் நடத்துச்சு, அவருடைய பொறுப்பாளரும் கூட. அங்க மாநாடு நாங்க தான் நடத்துறோம். அந்த மாநாட்டுக்கு வந்தவர் அடிச்சு பின்னிட்டாரு. இந்தியா முழுவதும் பிரச்சனை ஆயிடுச்சு. வேற ஒருத்தங்களா இருந்தா ஓட்டுக்காக பயந்து போய் பின்வாங்கி இருப்பாங்க. நான் இந்து மக்களை அழிப்பேன்னு நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க, அது இல்ல உண்மை. நான் என்ன பிறப்பால மேல கீழன்னு சொல்ற சனாதனத்தை எதிர்ப்பேன். ஆனா உதயநிதி மேல எனக்கு பர்சனலாவே ஒரு சாஃப்ட் கார்னர் எனக்கு பிடிக்கும். ஏன்னா பட்டு நம்மள மாதிரி அடிப்பாரு. அதிமுக ஜெயக்குமாரன் இருக்காருல்ல, அவர் ஒரு முறை அவர் பார்த்து சொல்லிட்டாரு, நீ எல்லாம் ஒரு சாக்லேட் பாயா அப்படின்னு போயிட்டாரு. உடனே டக்குன்னு இவர் என்ன செஞ்சாரு, நான் வேணா சாக்லேட் பாயா இருக்கேன், ஆனா நீ பிளே பாயெல்லாம் இருக்க. இல்ல அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மக்களுக்கான சில நல்பணிகளை செஞ்சிருக்கிறாரு. லைக் நீட் தேர்வுல இறந்தப்போ அந்த பெண் வீட்டிற்கு செஞ்ச நிதியுதவியா இருக்கட்டும், இல்ல வெள்ள நிவாரண பணிகளா இருக்கட்டும், பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நிதியுதவியா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணிருக்காரு ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு நல்ல தலைவரா தானே இருக்க முடியும். இதுதான் சிக்கலான இடம். சரி, இது ரொம்ப சிக்கலான இடம். பொலிட்டிக்கலா இருக்கிறவங்களுக்கு இது புரியும். ஏன்னா நீங்க இரவு பாடசாலை அமைக்கிறீங்க. காமராஜருடைய பிறந்தநாளில் இரவு பாடசாலை, குழந்தைங்களுக்கு பள்ளி கொடுங்க. அதே மாதிரி அனிதாவுடைய டெத்துக்கு நீங்கள் நேரடியாக போனீங்க, எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இப்போ வெள்ளத்துக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி போய் நீங்கள் கொடுத்தீங்க, எல்லாம் பாராட்டுறோம். ஆனால் வளர்ச்சி வேறு, சமூக மாற்றம் வேறு. நீங்கள் ஒரு வளர்ச்சின்ற பேரில் ஒருத்தருக்கு உதவி மட்டும் செஞ்சுட்டு அவங்களுக்கு கூட நான் நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கு பேர் வளர்ச்சி. பொருளாதார மாற்றம், பொருளாதாரமாக அவங்க கூட நிற்கிறது. சமூக மாற்றம் என்ன தெரியுங்களா? சாதி எதிர்ப்பது, சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக நிற்பது, மத அடக்குமுறைக்கு எதிராக நிற்பது, இது சமூக மாற்றம்.
ஒரு அரசியலுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. ஒன்று சமூக மாற்றத்தையும் பேசணும், இன்னொரு பக்கம் வளர்ச்சியும் பேசணும். இப்போ தமிழ்நாட்டில் 100 ஆண்டுகளாக அதை நம்ம செய்கிறோம். முதல்ல நீதி கட்சி ஆட்சிக்கு வரும்போது பெண்களுக்கான இடஒதுக்கீடு பேசுறாங்க, பெண்களுக்கான வாக்கு வங்கி வாக்குரிமை கொடுப்போம். அப்ப இந்தியாவிலே வாக்குரிமை கிடையாது, பெண்களுக்கு வாக்குரிமைன்னு கொடுக்குற அந்த அந்த புத்திசாலித்தனம் எங்க இருந்து வருது? சமூக நீதி பார்வையிலிருந்து வருது. அந்த பார்வை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் அரசியலுக்கு. நான் எல்லாருக்கும் சோறு போடுவேன், நான் எல்லாருக்கும் துணிமணி கொடுப்பேன், எல்லாருக்கும் அது இல்ல மாற்றம். சாதி பிரச்சனை எதிர்ப்பேன், சாதிய கோட்பாடுகளுக்கு எதிராக நிற்பேன். அறிக்கையில சொல்லியிருக்காரு சாதி மத பேதம். அதுக்கு இதுவரைக்கும் என்ன பேசினாரு? இவ்வளோ பண்ணார்ல, வாய்ஸ் அவுட் ஏதாவது ஒண்ணுக்கு பண்ணியிருக்காரா சொல்லுங்க? இனிமேல் செய்வார் இல்லையா? என்னைக்கு? இப்ப நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கல்ல கட்சிக்கு முன்னாடியே, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தானே செஞ்சீங்க இதெல்லாம். அப்ப அதை செஞ்சிருக்க வேண்டியதானே? படுகொலை நடக்கும்போது வாய் திறந்துருக்கலாம்ல. அப்ப நீங்க சேஃபர் சைட்ல நிக்கிறீங்களோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் வரும். நீங்க வர்றதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, மக்களை எடுத்துக்கிட்டா இருக்க போறீங்க. ஆனால் நீங்க ஒரு பக்கம் நிக்கிறீங்க, அது பொருளாதாரமா அல்லது நம்ம ஏதாவது மக்களுக்கு கொடுத்துட்டு வளர்த்து விட்டுறலாம் அப்படின்னு. நீங்கள் தமிழ்நாட்டில் டிவியும் கொடுப்பாங்க, சைக்கிளும் கொடுப்பாங்க, லேப்டாப்பும் கொடுப்பாங்க, சோறும் கொடுப்பாங்க, எல்லாம் கிடைக்கும். இந்த பக்கம் கல்விக்கான உரிமை கொடுப்பாங்க, பொருளாதாரமாக பெண்கள் தன் காலில் நிற்கிறதுக்காக இலவச பஸ் பேருந்து கொடுப்பாங்க, குழந்தைகளுக்கு இலவச பஸ் பேருந்து பள்ளிக்கூடத்துக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே எல்லாரும் ஒன்றா நிற்கணும் அப்படின்றதுக்காக சமத்துவபுரத்தை உருவாக்குவாங்க. இதுதானே சமூக நீதி. ஒரு பக்கம் இந்த சமூக மாற்றத்தை பெண்கள் சம்மந்தமாக புரிந்துக்கிறதெல்லாம் மாற்றி கொண்டு இவ்வளோ தூரம் நிப்பாட்டி இருக்கிறாங்க. 7.5% இடஒதுக்கீடு, பிள்ளைங்களுக்கு தாலி கொடுக்குறதுன்றது இல்லை நம்ம சென்டிமெண்ட்டு, படிக்க வைக்கிறதுக்காக தான் சிஸ்டமே வந்துச்சு. அது தனியாக கொண்டு போய் சொல்கிறது. இந்த மாற்றம் இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிறது பேர் தான் அரசியல். ஒரு பக்கம் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் சமூக மாற்றம். பெண்களை உயர்த்திப்படி பெண்கள் பேரில் இன்னைக்கு வீடு கொடுக்கணும், கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு பக்கம் வளர்ச்சியை பற்றி பேசுங்கள், இன்னொரு பக்கம் சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று பேசுங்க. இதுதான் அம்பேத்கர் பேசுறாங்க, இதுதான் பெரியார் பேசுறாங்க, இதுதான் கம்யூனிஸ்ட்கள் பேசுறாங்க, இதைத்தான் திரும்ப பேசுறாங்க, நான் பேசுறேன், எல்லாரும் பேசுறோம். ரெண்டும் ஒன்று தான். அரசியல்ல ரெண்டையும் பேசணும். நீங்க கெஜ்ரிவால் ஊழல ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வளர்ச்சியை பேசிட்டு இருக்காரு. ஒரு நாள் கூட பிஜேபி பேசலங்க, இப்பதான் பிஜேபி பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா நேரடியாக அவர் அடிச்சு தூக்கு ரெடியா இருந்தாரு மணிஷ் சிசோடியாவை ஜெயிலில் போட்ட பிறகு. அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் வாங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, பேசுங்க, ஆனால் அரசியலாக இருக்க முயற்சி பண்ணுங்க, தோத்துருவீங்க, மக்கள் உங்களை நிராகரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு பக்கம் என்னன்னா, 2026ஆம் ஆண்டு நடக்கிற தேர்தலில் உதயநிதி முதல்வர் ஆவார் அப்படிங்கிற பேச்சு இருக்கு. ஒருவேளை விஜய் போட்டியிட்டார்னா உதயநிதியை அவர் வீழ்த்துவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படியான ஒரு வாய்ப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்பவுமே கிடையாதுங்க. சரி, நீங்கள் திராவிட கட்சி புசுக்குன்னெல்லாம் வந்துடுறது இல்லைங்க. மிக கடுமையான போராட்ட களத்தில் நின்று தன்னை வளர்த்துக்கிட்டவங்க நீங்கள். அந்த 60கள் காலகட்டம் மாணவர்களுடைய எழுச்சிகரமான மொழிப்போருக்கான காலகட்டம். அந்த மொழிப்போர் தான் அவரை இங்கே கொண்டு நிப்பாட்டியிருக்கு. மற்றபடி திமுகலாம் அன்னைக்கு வந்திருக்கவே வாய்ப்பில்லை. காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருந்த காலகட்டம் அது. கம்யூனிஸ்ட்கள் எதிர்கட்சியாக உட்காந்துருந்த காலகட்டம், ரொம்ப ஸ்ட்ராங்கான காலகட்டம். அங்கெல்லாம் திமுக வர வாய்ப்பே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் மாணவர்களுடைய எழுச்சிகரமான போராட்டம் அவங்க வந்தாங்க. அதுக்கு பிறகு சமூக நீதி சமூக நீதி சமூக எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணன் எங்கள் கத்தா சொல்லுங்கள், எங்கள் அண்ணன் சீமானு ஆரம்பிச்சாருன்னா அப்படியே குண்டலிகை சக்தி எழுப்பி பேசுவார். அவர் கதறுக்கா ஒருத்தன் பாவப்பட்டாது ஒரு தொகுதியில் ஜெயிக்கவி, எங்கள் அண்ணனை மட்டுமா ஜெயிக்கவி. அவரெல்லாம் பாவம் கதறிட்டு கிடக்குறாருங்க. 10 வருஷமா கதறல. இத்தனைக்கும் நல்ல பேச்சாளருங்க. நீங்கள் சீமான் மேலே நான் 1000 குறைபாடு சொல்லுவேன், ஆனால் நல்ல பேச்சாளர். பேச்சாளராக எனக்கு தெரியும், நல்ல பேச்சாளர். உங்கள்கிட்ட உருட்டு பிறகு ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான். ஏன் தமிழக மக்களை ஆதரிக்கலன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியும்ன்ற. தமிழ்நாட்டு மக்கள்லாம் சும்மா இல்லைங்க. 200 ஆண்டுகால அரசியல். நீங்கள் ரெட்டமலை சீனிவாசன் தாத்தா, அயோத்திதாச பண்டிதர், ஒரு 100, 130, 40 ஆண்டுகளுக்கு முன்பு தலித் விடுதலை, திராவிடர் விடுதலை, நீங்கள் இந்த வார்த்தையை கூட நம்ம யோசிச்சிருக்க மாட்டாங்க. வடக்க இன்னமும் யோசிக்கலாம், அது வேற விஷயம். 100 சில்லற வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்கிறாங்க பாருங்க விடுதலை குறித்து. அந்த அரசியல் நம்ம ஊரில் இருக்குது, தெளிவாக நம்ம ஜீன்லேயே அரசியல் இருக்குது. நான் நம்புகிறேன் அதை. ஏன்னா சமூக நீதி பார்வை நமக்கு எப்படி வருது, அடிச்சு ஓட விடுறமே ஏன் தப்பானவங்களை. அதுக்கான வேலையை அரசியலாக நம்ம காலங்காலமாக வந்திருக்கு. அதனால மக்கள் நம்ப மாட்டாங்க. நீங்கள் ஒரு நம்மளை மாதிரி ஒரு சேனலுங்க போய் பேட்டி எடுக்கிறாங்க மக்கள்கிட்ட. ராமர் கோயில் கட்டியிருக்கிறாங்களே, இந்த மசூதி இடிச்சுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஆயா உட்காந்து பூ கட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்புப்பா. ஏப்பா, ஒரு கோயில் அடிச்சுட்டா இன்னொரு கோயில் கட்டுவான்? இதுதான் தமிழ்நாடு. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது தான். 1.5 கோடி பேர் போய் அத்திவரதரை பார்த்தாங்க. ஏன் ஒரு இடத்துல பிஜேபி வரல? இன்னைக்கு அதிமுக முதுகில் ஏறி நீ போய் 4 பேர் உள்ளே உட்காந்துருக்கீங்க. தனிச்சு நின்று பாருங்களேன், இல்லை நீங்கள் ஒரு கூட்டணியை திரட்டி பாருங்களேன், நீங்கள் ஜெயிச்சுக்கிறீங்களான்னு பார்க்குறோம்.
சவால் விட்டு சொல்லலாங்க. அதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசு. இதை கெடுக்கிறதுக்கு யாரும் வேலை பார்ப்பாங்க. ஏன்னா அவன் வளர்றதுக்கு வேலை பார்ப்பான். நாம களத்தில் நின்று அடித்து சமூக நீதியோடு இந்த மண்ணை பாதுகாக்கிற வேலையை நம்ம பார்க்கணும். இப்போ தமிழக மக்கள் தெளிவாக இருக்காங்க அப்படின்னா அதில் பாதி ரசிகர்கள் வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போது தெளிவாக அவருக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் முதலமைச்சராகத்தான் வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஆனால் ரசிகர் மன்றங்கள் கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க. ஒரு 4% 5% ஓட்டு வரலாம். ஒரு 10 இடத்துக்கு ஜெயிக்கலாம். இதெல்லாம் நடக்கும். இது விஜயகாந்துக்கு நடந்துச்சுல. 8.9% ஓட்டு முதல் முறையாக அவர் அரசியல் நிற்கும் போது சாதாரண ஓட்டு கிடையாது. 10%ன்றது எவ்வளோ பெரிய ஓட்டு. 8.9 9% வச்சுக்கோங்களேன், பெரிய ஓட்டு. ரசிகர்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இன்னைக்கு எங்கே இருக்கிறாங்க? 2% ஓட்டு போச்சு இல்லை. அப்போ அப்படிதான். இவருங்க மட்டும் இல்லை, தமிழ் மாநில காங்கிரஸ் வந்துச்சு. எங்கே இருக்குது அண்ணே சீமான்? எங்கே இருக்காரு? நீங்கள் இப்படி ஒரு கட்சியை பட்டியல் போட்டு பாருங்களேன். பெரிய அளவில் வெளியே வந்த திமுகவிலேருந்து வெளியே வந்த மதிமுக எங்கே பெரிய அளவில் பெருசாக மிகப்பெரிய வெற்றியெல்லாம் இல்லை. அப்போ ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும். பெரிய கட்சிகள் வரலாம், முக்கலாம், முணங்கலாம், ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி 4 சீட்டு ஜெயிக்கலாமே ஒழிய ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றது இங்கே பொறுத்தவரையும் அதிமுக தான் போட்டி. வேறு யாரும் கிடையாது இடையில. இப்போ இந்த கூட்டணியா அந்த கூட்டணியா அப்படின்றது இப்போ நாங்களாம் வளர்ந்துட்டு வரோம். கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ மற்றவங்களாம் வளர்ந்துட்டு வரோம். மக்கள் மட்டத்தில் பொதுமக்களுக்கு மத்தியில் எங்கள் மேலே ஒரு பெரிய வரவேற்புக்கு நாங்கள் அதை நோக்கி போவோம். விழிப்புணர்வு வந்திருக்கு. பொதுச்சனம் நம்ம கூட சேர்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான் அப்படின்னு. உங்களுக்கு அரசியல் நாலேஜ் வந்து நிறையா இருக்குது. நடிகர் விஜய் அவர்களுக்கு நீங்க கூறும் அறிவுரை என்னவா இருக்கும்? என்ன மாதிரி அவர் சமூக கொள்கைகள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்பலாம் நம்ம அறிவுரைலாம் சொல்லி அவங்களாம் திருந்த போகிறது கிடையாது, அல்லது அதை ஏற்றுக்க போகிறது கிடையாது. திருந்துறது இருக்கட்டும், ஏற்றுக்க போகிறது கிடையாது. ஆனால் ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்லுவேன், அறத்தின் பக்கம் நில்லுங்க. அதான் அரசியல். அது இல்லாமல் நீங்கள் நடுவில் நின்றுட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னா அது மக்களை ஏமாற்றுவது போல். அதே போல் கூட இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு கல் போடுங்க. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, ஒரு கல் போட்டு பழகினுவாங்க. கல் போடுறதுனா எடை போடு அப்படின்னு அர்த்தம். கூட இருக்கிறவங்க அரசியலை பொறுத்த வரையும் முதுகில் குத்துறவங்களாக இருப்பாங்க. நிறைய பார்த்துட்டாங்க, நிறைய கட்சிகள். பிஜேபியெல்லாம் நாரி கிடக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. பிஜேபிக்காரன் உள்ளே வந்து உழைப்பிடுவான். கொஞ்சம் அதில் கவனமாக இருங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். மற்றபடி அறத்தின் பக்கம் நில்லுங்க, ஒடுக்கப்படுகிற மக்களினுடைய குரலாக இருங்க. அப்போ தான் மக்கள் உங்களை ஏற்றுப்பாங்க அப்படின்றது தான். இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக அவர் பேசினாருன்னா நீங்கள் அவர்களை ஆதரிக்க ரெடியாக இருக்கீங்களா? எனக்கு ஒரு கொள்கை இருக்குங்க. சரி, நான் கம்யூனிஸ்ட்டு, அதில் நான் தெளிவாக இருக்கேன். சாகிற போது கூட ஒரு கம்யூனிஸ்ட்டாக நான் சாகணும் அப்படின்னா நீங்கள் வாடகை வீட்டில் நம்ம இருக்கிறதும் ஷேர் ஆட்டோவில் போகிறதுக்குமான ரூல் என்ன எங்கேருந்து வருது இந்த அரசியல்? நான் வந்து நன்மாரனையும் இங்கே இருக்கிற ஐயா நல்லக்கண்ணு அவர்களையும் சங்கரையா அவர்களையும் பார்த்து வளர்ந்த புள்ள நான். அப்போது எளிமையாக இருக்கிறது கம்யூனிசம்னு புரிதல் எங்களுக்கு இருக்கிறனால அந்த கோட்பாடு இருக்கும். நீங்கள் அண்ணனு கூட ஏன் நான் நிற்கிறேன்? அண்ணனும் 10 ரூபா இல்லாமல் தான் இருப்பார். அண்ணன் பஸ்ஸில் போகும்போது நான் நிறையா பார்த்துருக்கேன். அண்ணன் கூட ரொம்ப காசு பணம் இல்லாத ஒரு தலைவராக தான் அண்ணன் இருப்பார். அப்படி தான் நாங்கள் இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த அரசியல் தான் நேர்மையான அரசியல். காசு பணம் நிறைய கல்லா கட்டி நான் பெரிய பங்களாவை கட்டி பெரிய இதில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அடிப்படைக்கு ஒரு வீடு, போகிறதுக்கு ஒரு வண்டி, அது எந்த வண்டியோ அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வண்டி, இது அடிப்படையான தேவை, அதை வச்சுக்கலாம். ஆனால் பெரிய அளவில் கட்சி மாறி போய் சப்போர்ட் பண்ணி அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுவேன். கூட்டணியில் இருக்கிற பிரச்சனையும் நெத்திக்கு நேரம் மேடையில் சொல்கிறாள். நான் என் மேலே ஒரு அச்சத்தோடு இந்த கும்பல் இருக்கிறது காரணமே இது டொப்புன்னு போட்டு உடச்சிரும்பா அப்படின்றது தான். தப்புன்னு சொல்லுவேன். அதை திருத்திக்கணும்னு நம்ம கூட்டணியில் இருக்காங்க, நம்ம கூட இருக்கிறோம், நாம் அவங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கோம் கிரவுண்டில் அப்படின்னா தப்புன்னு இப்படி நடக்குதுன்னு மக்கள் நம்மகிட்ட பேசுகிறாங்கன்னா உடனே மேடையில் சொல்லிடுவேன். ஸோ விஜய் வரட்டுமே. நான் விஜய் ரசிகருங்க. சொல்ல போனால் அதுக்காக ஓட்டலாமா போட முடியும்? எங்கள் அண்ணன் சொல்லுவான், நான் ரஜினி ரசிகர்மா, அதுக்காக ஓட்டலாமா போட முடியும்? எங்கள் அண்ணன் சொன்னதே இப்போ ஞாபகம். ரசிகை வேற. ஏன்னா அவர் இப்போ சினிமா நடிகராக ஹீரோ வந்த காலத்தில் நாங்கள் யூத்தாக தெரிஞ்சவங்க. ஸோ அதெல்லாம் பயங்கரமான காலகட்டம். அது விடுங்க, அது ரசிகர். இப்போயும் நான் விஜய் படம் நல்லா ரசித்து பார்ப்பேன். ஆனால் அது வேற. ரசிகராக இருக்கிறது வேற, அரசியலாக பார்க்குறது வேற. ஏன்னா அரசியல் தான் என் சோறை தீர்மானிக்குது. நான் நல்ல சோறு சாப்பிடணுமா, பட்னியாக கிடக்கணுமா, சாகணுமான்னு தீர்மானிக்கும். அரசியல் தான் என்னுடைய கல்வியையும் என் சுயமரியாதையும் தீர்மானிக்கும். விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணனா, விஜய் எங்கள் கூட்டணியிலேருந்து சேர்ந்தார்னா அவருக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன். அப்படித்தானே, வேற என்ன பண்ணுறது? எங்கள் கூட்டணியில் சேர்ந்து நாமெல்லாம் சேர்ந்து உழைப்போம்னா ஓகே வாங்க போய் உழைப்போம் அப்படின்னுவோம், அவ்வளோதான். மற்றபடி கட்சியில் போகிற ஆதரவு அப்படின்றது கட்சியில் போய் சேர்ந்து ஒரு ஆதரவு இல்லை அப்படின்றதுல நான் தெளிவாக இருக்கேன். இன்னொரு விஷயம் நடந்திருக்கிறது. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இப்போ நாம் தமிழர் கட்சி சார்ந்த சிலரை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னன்னா யூடியூப்ல துப்பாக்கி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது. அது வந்துட்டு
சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி விசாரணை போயிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வலைத்தளங்களுடைய நெகட்டிவா நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. உண்மையிலே எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா அண்ணனை பார்த்த பிறகு இந்த பயில்கள் நம்புறாங்க பாருங்களே. நீங்க அவர் வருவாருங்க, இந்த இறங்குவார், மேடையில் பேசுவார், காசை வாங்கி பையில் போடுவார், வண்டியில் ஏறுவார், வீட்டுக்கு போய் ஃபுல்லாவார், படுத்துருவார். இவரை பார்த்துட்டு ஒருத்தன் புரட்சி பண்ணாதான்னு முடிவு இருக்கான் பாரு. நீங்கள் நான் பேசுவேன், பயங்கரமாக மேடையில் பேசுவேன், என்னை பார்த்து ஒரு புரட்சி கூட பண்ணலான்னு தோன்ற அளவுக்கு நம்ம பேசுவோம். அதே மாதிரி நடப்போம், களத்தில் எவனுக்கு அஞ்சாமல் போய் நிற்போம். அதே மாதிரி எங்கள் அண்ணன் திரும்ப களத்தில் நிற்பார், டே வாடான்னு இப்படி வரைஞ்சு கட்டி நிற்பார், வா பார்த்துக்கலாம், உனக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், 4 சீட்டுக்காக நான் நிற்கிறவே இல்லை, 2 சீட்டுக்காக நான் நிற்கிறவே இல்லை, அரசியலாக நின்று காவிகளை சங்கருக்கு தான் என் வேலை அப்படின்னு சொல்ல முடியுது. அந்த தகுதி எங்களுக்கு இருக்குது அரசியலில். நான் 19 வயசில் மாணவர் சங்கத்தில் மாணவ தலைவராக கொடி பிடிச்சவன், எனக்கு அந்த தகுதி இருக்குது. இந்த உங்கள் இருக்குல்ல, யங்ஸ்டர் அப்புறம் ஏமாற்றி வச்சுருக்காங்க. பாவம், அவனுக்கு அரசியல் தெரியாது பாவம். அவன் என்ன நினச்சிக்கிறேன், அண்ணன் மேடையில் நாம் தமிழர்னே புரட்சி பண்ணிடுவோண்டா அப்படின்னு முடிவு பண்ணி அதில் 2 பேர் ஏமாந்து இறங்கினது தான் அந்த துப்பாக்கி செய்கிறது. கோயம்புத்தூருக்கு சேலம் பக்கத்தில் 2 வீலரை வந்து செக் பண்ணால் அந்த 2 பையன் துப்பாக்கியோடு வந்திருக்கான். 2 சல்லையில் போட்டு எங்கடா இருக்கீங்கன்னு கூட்டிகிட்டு போய் ரூமில் பார்த்தா துப்பாக்கி செய்கிற மெஷினு, இந்த பக்கம் தோட்டாக்கள், இந்த பக்கம் கருமருந்து, இந்த பக்கம் 2 துப்பாக்கி எல்லாம் இருந்திருக்கு. என்னடானா இயற்கையை சீரழிக்கின்ற முதலாளி பெருமுதலாளிகளை கொலை செய்ய போகிறோம் இருக்கான். அவன் சேக்குவாராவே கற்பனை பண்ணிட்டு இருந்திருக்கான். அவங்க அண்ணனே போகிற நாடகத்தை கூட புரிஞ்சுக்கிறாத அளவு பாவம் அப்பாவிங்க. அந்த பிள்ளைங்க மேலே எனக்கு கோபம் கிடையாது, நம்பி ஏமாறுற பிள்ளைங்க. அப்புறம் அவனுக்கு யார் சொல்லுவா, அந்த இயற்கையை சீரழிக்கிறவன்ட்ட பெட்டி வாங்கிட்டு கஞ்சி குடிக்கிறதானே உங்கள் ஒன்றை அப்படின்னு. இங்கே இருக்கிற மலை இருக்குங்க, மலையை சுரண்டுறவன் அங்கே போய் ஒரு மீட்டிங்கை போடுவார், மீட்டிங்கை போய் சவுண்டாக பேசுனா அவன் பயந்துருவான், பெரிய புரட்சி வந்துருமோன்னு பெட்டி அனுப்பிடுவான், வாங்கிட்டு கமுக்கமாக வந்துடுவாங்க. இப்போ அங்கே இருக்கிற அண்ணன் தம்பிங்க பூரா வாங்குவாங்க காசு, அங்கே போய் வாங்கிட்டு என்னடா எப்படி கட்சியை வளர்க்குறதுன்னு கேட்பாரு. இது ஒரு பொழப்பு, இதை அவங்க நம்புகிறாங்க வேற. அதே மாதிரி தான் மணல் அள்ளுற இடத்துல, அதே மாதிரி தான் கடல் புறத்தில், எல்லாமே அப்படி தான். அப்போ காசு வாங்குற ஒரு களமாக தான் இவங்க இயற்கையை நேசிக்கிறோம், இயற்கையை காப்பாற்ற போகிறோன்றாங்க. இது இந்த பசங்களுக்கு தெரியலை. நாங்கள் வாரிசு அரசியல் வந்து ஆதரிக்க மாட்டோம்னு வாய்கிலேயே பேசினான்னே தன்னுடைய இணையரை கொண்டு போய் கட்சியினுடைய பொதுச் செயலாளராகிறதுக்கு திட்டமிட்ட பிறகு தான் மொத்த பயிலும் வெளியே போயிட்டான். கடந்த 2 வாரமாகவே எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. இப்போ இருக்கிற கும்பல், இந்த சின்ன கும்பல், இவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, இந்த இருக்கிற கும்பல் இவரை வச்சு சம்பாதிக்கிற கும்பல், அதாவது யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க. நடந்தது துப்பாக்கிக்கான பிரச்சனையே என்னையே விசாரிக்கிற போது இதில் இவங்க பேரெல்லாம் அடிபட்டதுனால இவங்க உள்ளே வந்திருக்கிறாங்க. இன்னொன்று ஈழ விடுதலைக்கான அந்த குரூப் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு இவங்க காசு கொடுத்தாங்களான்னு என்னை விசாரிக்கிறதான். நான் அந்த இடத்துல முரண்படுறேன். ஏன்னா இவங்களுக்கு பிடுங்கி தான் பழக்கம், கொடுத்தே பழக்கல. அதில் இவர் போய் கொடுத்தாராம், இவர் யார்கிட்டையும் பிடிங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறவர் மனுஷன் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நான் மறுக்கிறேன். பிடுங்கினதை நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா கரெக்டாக மாட்டுவார் அண்ணே. அது நிறைய பிடுங்கி சென்றிருக்காரு. நிறைய பேரை வந்து இது வாங்கி தரேன், குடியுரிமை வாங்கி தரேன்னு ஏமாற்றி காசு வாங்கினாலாம். அந்த பொண்ணு ஒன்று வீரலட்சுமின்னு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்கள்ல, அவங்க எண்ணெயிலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கையில் இருக்கிற ஆதாரத்தை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நிச்சயமாக இவங்க ஈழத் தமிழர்கள்ட்ட காசு வாங்கி தின்னது உண்மை, அதில் மறுக்கவே இல்லை. எனக்கே நிறைய பேர் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஏக்கா எங்கள்கிட்ட பிடிங்கி தின்னுவேங்கா அப்படின்னு. அதனால் அதை மறுக்கவே முடியாது. 2வது அவர்களை வச்சு வியாபாரம் பார்த்து கஞ்சி குடித்தது ஓகே தான். 3வது அங்கேருந்து புஸ்தகத்தை எடுத்தாங்களாம். புஸ்தகம் 2 புஸ்தகம், அது தடை செய்யப்பட்ட புஸ்தகம்ல, அதெல்லாம் ஒரு கார்த்தே இல்லை. கவனமாக பிடிச்சி உள்ளே உட்கார வச்சாங்கன்னா நிறைய பேர் உள்ளே போவாங்க, மாட்டுவாங்க அப்படின்றதான். இதில் இன்னொரு உண்மையும் வெளியிருந்துருக்குங்க. நீங்கள் ஈழ விடுதலையை ஆதரித்து பேசுகிறீங்களே ஒழிய, அங்கே இருக்கிற தலைவர்களையும், அங்கே இருக்கிற இனத்தையும், அங்கே இருக்கிற மக்களையும், அந்த ஒரு இயக்கத்தையும் நீங்கள் தூக்கி குப்பையில் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்றதை இன்றைக்கி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் அந்த படம் வைக்கிறது கிடையாது, அவங்கள பற்றி பேசுறது கிடையாது, ஈழ விடுதலை குறித்து பேசுறது கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? உங்களை மக்கள் தூக்கி அந்த பிரச்சனையவே தூக்கி ஓரம் போட்டுட்டு நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவேன், விஜயை வந்து எனக்கு ஆதரவு தர சொல்லுங்கன்னு இன்னும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கணும். இதில் என்ஐஏ உள்ளே புகுந்திருக்காங்கன்னா பல முக்கியமான விஷயங்கள் கிடைச்சிருக்கு. என்ஐஏ ஒன்றும் யோக்கியமான ஒரு அமைப்பு கிடையாது, அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். இஸ்லாமியர்களை பூரா உள்ள நுழைஞ்சு ஒன்றுமே பண்ணாத பிள்ளையெல்லாம் தூக்கி போட்டு உள்ள 25 வருஷம் 30 வருஷம் உள்ளே கிடக்குறாங்க. அதனால் என்ஐஏ யோக்கியமான அமைப்பு கிடையாது, ஆனால் இவனுங்களும் யோக்கியமான ஆளுங்க கிடையாது. அதான் பிரச்சனை. 2ம் சேர்ந்தா எப்படி இருக்குன்னு நானும் வெயிட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், அடுத்தது வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு முதல்வராகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி அவர் முதல்வரான அவருக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கிறதுனால ஆவாருன்னு நீங்கள்? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்றதுல, அரசியலுக்குள்ளே வந்து
தன்னை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வேலையை அவர் பார்த்துருக்கிறாரு. தகுதி என்பது மக்களுக்கு செய்கிறது தான், சரி, சமூக நீதியாக பேசுகிறது தான், அதுக்குள்ளே இயங்குறது தான் தகுதியே. ஒன்றுமே தெரியாமல் தான் அரசியலுக்குள்ளே வந்தாருங்க. அவங்க அப்பா வச்சு தான் உள்ளே வந்தார். எனக்கு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நான் நெத்திக்கு நேராக சொல்கிறேன். ஆனால் வந்து எங்கள் அப்பன் பேரை சொல்லி நான் உள்ளே வந்தேன், நான் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கேன், உட்காரல. அவர் சொந்த தொகுதியில் அவர் கொண்டாடி தீத்தாங்களே. நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அவர் ஆனால் உதயனா பெண்கள் ஆண்கள் அத்தனை பேரும் டாய்லெட்டுக்குள்ளே உள்ளே போய் இந்த பிரச்சனை இருக்கா, அதை மாற்றுங்க, இதை மாற்றுங்க, ரோட்டை மாற்றுங்க, குப்பையை மாற்றுங்க, எல்லாத்தையும் க்ளீனாக தூக்கி அத்தனையும் சரி பண்ணார் அவருடைய தொகுதியில். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து கீழே இறங்கி மக்களுக்காக வேலை செய்கிறது. அதில் ஒரு அதிமுக ஆரம்ப சொன்னாங்க, என் வீட்டுக்கு வந்துட்டாரு, நானே அதிமுக காரி, ஐயோ என்ன நினைப்பாரோன்னு நினச்சேன். ஐயா நான் அதிமுகங்கயானே, அதனால என்னம்மா நீ என் தொகுதியில் இருக்கல இருமா அப்படின்னு பேசிட்டு போனார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பார்வை இருக்குல்ல, இந்த கட்சி தான் பார்ப்பேன், இந்த கட்சி தான் பார்ப்பேன், இந்த பொதுவாக மக்களாக பார்க்குற ஒரு பார்வையே குவாலிஃபிகேஷன் தான். இன்னொரு விஷயம், சனாதனத்தை எதுக்குற ஒரு வேலை நாங்கள் தான் கூப்பிட்டோம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தான் நடத்துச்சுன்னா அதனுடைய பொறுப்பாளரும் கூட. அங்கே மாநாடு நாங்கள் தான் நடத்துனா அந்த மாநாட்டுக்கு வந்தவர் அடித்து பின்னிட்டாரு. இந்தியா முழுவதும் பிரச்சனை ஆயிடுச்சு. பல இடங்கள் அவர் மேலே கேஸ் போட்டார். வேற ஒருத்தங்களா இருந்தால் ஓட்டுக்காக பயந்து போய் பின்வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவர் தெளிவாக இருந்தார். நான் இந்து மக்களை அழிப்பேன்னு நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க, அது இல்லை உண்மை. நான் என்ன பிறப்பால மேலே கீழேன்னு சொல்கிற சனாதனத்தை எதிர்ப்பேன். இன்னைக்கு நான் அமைச்சராக இருக்கலாம், நாளைக்கு அமைச்சராக இருக்க மாட்டேன். இன்றைக்கி இந்த கட்சியினுடைய இளைஞர் அணி அமைப்பில் வந்து பொறுப்பாளராக இருக்கலாம், நாளைக்கு இருக்க முடியாமல் கூட போகலாம். எம்எல்ஏவாக இருக்கேன், நாளைக்கு இல்லாமல் கூட போகலாம். ஆனால் சனாதனத்தை ஏற்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதுதான் குவாலிஃபிகேஷன். நான் வர்றது, நான் எல்லாருமே பிறக்கும் போதே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டுலாம் பிறக்கல. ஒரு கட்டத்தில் நம்ம நகரும் போது அதை புரிந்து கொண்டு சரியான திசை நோக்கி போகிறது இருக்குல்ல, அதுதான் அந்த அனுபவம் தான் குவாலிஃபிகேஷன் நினைக்கிறேன். அடுத்து முதல்வராக வருவாருன்னா பார்க்கலாம், அது நமக்கு தெரியல, ஷுவராக சொல்ல முடியாது. அப்படி வந்தாருன்னா நல்லது செய்வாருன்னா பார்ப்போம், அப்படி இல்லைன்னா அதையும் தான் எதிர்ப்போம். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்லது செஞ்சால் பாராட்டுவோம், ஏதாவது தப்பு நடந்தா சுட்டி காட்டுவோம், அது திருத்திக்கவே மாட்டேன்னா அப்புறம் தட்டி கேட்போம். அது எல்லா அரசியலும் நம்ம பண்ணுறது தான், அது ஒன்றும் இது பண்ணுறதில்ல. ஆனால் உதயநிதி மேலே எனக்கு பர்சனலாகவே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. சாஃப்ட் கார்னர் மீன்ஸ் எனக்கு பிடிக்கும். ஏன்னா பட்டு நம்மளை மாதிரி அடிப்பார், நம்மளை மாதிரி அடித்து நொறுக்கிட்டு போவார். எனக்கு அது பிடிக்கும். ஏன்னா நம்ம அண்ணன் ஜெயக்குமார் இருக்கார், உங்களுக்கு தெரியும், அதிமுக ஜெயக்குமார். நம்ம அண்ணனோடனே இவங்க அண்ணன் யாருன்னு யோசிச்சிடாதீங்க. அதிமுக ஜெயக்குமார் அண்ணன் இருக்கார்ல, அவர் ஒரு முறை இவர் பார்த்து சொல்லிட்டாரு, நீ எல்லாம் ஒரு சாக்லேட் பாயா அப்படின்னு போயிட்டார். சாக்லேட் பாய்னா உங்களுக்கு தெரியும், அப்படி ஹீரோவா, அப்படி இதா, அப்படி இருக்கிற ஆளியா, நீ எல்லாம் அரசியலா அப்படின்ற மென்ஷன் பண்ணுற, நீ எல்லாம் ஒரு சாக்லேட் பாயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். உடனே டக்குன்னு இவர் என்ன செஞ்சார், நான் வேணா சாக்லேட் பாயா இருக்கேன், ஆனால் நீ பிளே பாயெல்லாம் இருக்க பட்டுன்னு போட்டாருங்க. அன்னைக்குல இருந்தால் எனக்கு வர பிடிக்கும். ஏன்னா எதிரிங்களை சும்மா உட்காந்து ஜனநாயகம் பேசிக்கிட்டு அவர்களே இவர்களே அதெல்லாம் கிடையாது. இவனை இந்த மாதிரி அடித்தா கரெக்டாக இருப்பான்னா கரெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப பொறுப்பு. அந்த மாதிரி அவருக்கு பேச தெரியுது, வாசிக்கிறார். இன்னைக்கு நீங்கள் என்ன தகுதின்னு கேட்டீங்கல்ல, வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நாங்கள் புத்தகம் வாங்கி கொடுக்கும்போது சொல்லுவார் தோழர், நான் சொல்லுவேன் தோழர் இதை படிங்க தோழர் இப்போ தான் தோழர் ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் தோழர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். நான் அமைச்சர் ஆகிட்டேங்க, நான் ஏன் புத்தகம் படிக்கணும், நான் வார்டு மெம்பர் ஆகிட்டேன், நான் ஏன் புத்தகம் படிக்கணுன்ற ஊருக்குள்ள படிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் குவாலிஃபிகேஷனாக வளர்த்துக்கிற விஷயந்தான். உள்ளே வரும்போது நம்ம எப்படி இருக்கோன்னு வேற, நமக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கிற போது நம்ம தகுதிப்படுத்திக்கிறது வேற. அதுதான் தகுதிப்படுத்திக்கணுன்றேன். நான் விஜய்க்கே தான் சொல்கிறேன், கற்றுக்க, கீழே போ, உள்ள முட்டி மோதி மக்களுக்கு என்ன தேவைன்னு கண்டுபிடி, அதன் மூலமாக உனக்கு ஒரு அரசியல் தெரியும்ல, அதை செய்யு. அதை செஞ்சு நீ மக்கள் உன்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். இல்லைன்னா சிவாஜி மாதிரி மூட்டையை கட்டிட்டு போக வேண்டியதான். சிவாஜி விட ஒரு நடிகர் இருக்காரு, அவர் தான் அரசியலுக்கு வந்தார், மூட்டையை கட்டின்னு 3 நாளில் வீட்டுக்கு போயிட்டார், அப்படி ஆயிரும். அதுதான் தகுதின்றது வளர்த்துக்கொள்வது. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்துட்டு கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு கம்யூனிஸ்டாக நான் உங்களோட கருத்தை கேட்குறேன். தமிழ்நாட்டுக்கு இப்போ இருக்கிற நிலைமை, அடுத்தது யார் முதல்வராக வந்தால் நல்லா இருக்கும், சமூக மாற்றம் ஏற்படும், அது என்ன காரணத்தினாலன்னு சொல்லுங்கள். ஏங்க தொடர்ந்து சமூக நீதி பேசுகிற கையில் தான் தமிழ்நாடு இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன் அப்படின்னா, ஓட்டுக்காக ஒரு பேச்சு பேசிட்டு ஓட்டுக்கு பயந்துக்கிட்டு கொஞ்சம் அடக்கி வாச்சிட்டு இந்த மாதிரியான அரசியல் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வெளிப்படையான சமூக நீதி அரசியல் வேணும். நீங்கள் நான் உண்மையிலே பாராட்டுறேன் சித்தராமையா, எங்கள் கர்நாடகத்தில் வெளிப்படையாக பேசுகிறாருங்க. ஒரு சிஎம் நின்றுட்டு சொல்கிறாரு சனாதனத்தை நான் எதிர்ப்பேன்றாரு. எனக்கு அதை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தோணும். நம்ம ஊர்லேயும் அப்படி தான். அந்த திருமா மாதிரி சமூக நீதியை வென்றெடுக்கணுன்ற ஆசை இருக்கிறவங்க ஒரு நல்ல திருமானிக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த திருமாவையும் இப்போ இருக்கிற அன்னை திருமாவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா,
ஒரு ஒரு வாத்தியார் மாதிரி இருப்பார் சொல்லி கொடுக்குறதுல, அந்த வித்தியாசம் தெரியும். ஸோ அண்ணன் திருமா மாதிரி இங்கே உதயநிதியே நல்ல நல்ல கேண்டிடேட் தாங்க. உதயநிதி மாதிரி அண்ணாமலை மாதிரின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அண்ணாமலை பாவம், ஐயோ அது ஊரை நாளாக்கிவிடும், ஊரை ரெண்டாக்குவேன்னு தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஊரை நாளாக்குற கும்பல் அது. அது மாதிரி இல்லாமல் சமூக நீதி பேசுகிற, நேர்மையாக இருக்கிற, குறைந்தபட்ச முயற்சியாவது செய்கிற ஒருத்தர் கையில் இந்த தமிழ்நாடு இருந்தால் தொடர்ந்து அப்படியான ஒரு இளைஞர்கள் கையில், அப்படியான ஒரு தலைவர்கள் கையில் இந்த தமிழ்நாடு போகணுன்றதான் என்னுடைய ஆசை. அது கம்யூனிஸ்ட்லேருந்து வரலாம், விடுதலை சிறுத்தைலேருந்து வரலாம், திமுகலேருந்து வரலாம், யார்கிட்டருந்து வரட்டும், ஒரு தீக்காலேருந்து கூட வரட்டும், நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர்கள் சமூக நீதியை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். அவங்களுக்கான சமூக நீதி மரியாதை கிடைக்கிற ஒரு சூழலை அவங்க உருவாக்குறவங்களா இருக்கணும். அதுதான். உங்கள் கருத்துக்கு நன்றி. உங்களை பேட்டி எடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ மேடம். மகிழ்ச்சிப்பா, மகிழ்ச்சிப்பா. பிக் பேங் தமிழ், BBT